கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆராதனை நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நாள் கர்த்தர் கேட்டு நாம் செலவழிக்க வந்திருக்கிறோம். ஆகவே அங்கே கூடியிருக்கிற தேவ பிள்ளைகள் முதலாவது உங்கள் கண்களை மூடி கர்த்தரிடம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே ஒரு நிமிடம் நீங்கள் எல்லாரும் அமைதியாக உங்களுடைய இடங்களிலே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சற்று பொறுமை காக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நல்ல நாளிலும் நாங்கள் எல்லாம் உண்மை ஆராதிக்கும்படி உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கழித்து இந்த மாதத்திலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படி ஆலயத்திற்கு வர கற்றுச்செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் வருகிற நாட்களிலே கர்த்தர் சேர்த்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும். தொடக்கம் முதல் முடிவு பண்ணிடணும். கர்த்தர் இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி சொல்லிக்கிறேன். அன்பு கரங்களில் ஒப்புக்கொள்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நமக்கு பாடல் புஸ்தகத்திலிருந்து அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்கிறதான அந்த பாடலை இப்பொழுது நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? எல்லாரும் சேர்ந்து இந்த காணொலியை பாடப் போகிறோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். கரங்களை கட்டி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தி ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடக்கும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கிட துதியுங்கள், முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியவனை எங்களுள்ளம் அடித்தோரை துதியுங்கள், அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள், அக்கினியால் கல்மழை உடைப்போரை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து துதியுங்கள், பெரியவரே விரவுகளே தேவனை துதியுங்கள், செல்வங்களை
இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே தேவனை துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லவரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வெட்மான்ஸ் பாடல் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சற்று பின்னாடி இருக்கிறதா சின்ன பிள்ளைங்களாம் அதுக்கு முன்னாடி வந்துருங்க. சிறு பிள்ளைகள் பெரியவங்களுக்கு இடம் இல்லை. கண்டிப்பா அது நீங்கள் முன்னாடி வந்துருக்கோம். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதான ஒரு பாடலை நாம் போடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக நமக்கு எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு. நமக்கு சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். மாஸ்க் போடாதவங்க மாஸ்க் மாட்டிக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. எல்லாருமே எடுத்து மாஸ்க் முழுக்க போட்டுக்கோங்க. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேரமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாயே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாயே. கர்த்தரையே அன்பி ஜீவித்திட தேவையும் நீங்கள ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊராய் நடந்தாலும்
தண்ணீரை கடந்தாலும் அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயமாக தீர்ந்தன ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துவரே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாயுள்ளவே மிக பங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாயுள்ளவே மிக பங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்தவனாம் விரையாத்திரையில் இவரமே சுகமோடிருப்பார் இந்தவனாம் விரையாத்திரையில் இவரமே சுகமோடிருப்பார் போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமான ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாயுள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாயுள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாங்கி கட்டி வந்திடுவார் வருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானிடத்தில் வந்திடுவார் வருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடுவார் விரைந்திட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாயுள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாயுள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் துதித்து பாடிய பாத்திரமே துணவனே சுவிநாமமே துதித்து பாடிய பாத்திரமே துணவனே சுவிநாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவனே அம்மை ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாயுள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாயுள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Praise the Lord. Hallelujah. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கடந்த நாட்களிலே கன்வென்ஷன் பாடல்களிலே பாடினதான பாடல்களிலே ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தப் போகிறோம். உங்கள் கரங்களிலே இருக்கிறதான கன்வென்ஷன் பாடல் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் நாம் ஆராதிக்கிறதான ஒரு பாடலை நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். சிறு பிள்ளைகள் நீங்கள் பின்னாடி இருக்கிறீர்களா நீங்கள் முன்னதாக வந்து அமர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பின்னதாக வருகிறவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 மாதங்களும் கர்த்தர் நமக்கு பல விதமான சூழ்நிலைகளிலே நாம் நெருக்கப்பட்டிருந்தோம். இன்றைக்கு தமிழக அரசாங்கம் நமக்கு ஆராதிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தப் போகிறோம். இன்றைக்கு நமக்கு 2 ஆராதனைகள் இருக்கிறது. இந்த முதல் ஆராதனை முடிந்த பின்பு நாம் 2வது ஆராதனைக்கு புதிதாய் வருகிற தெய்வ பிள்ளைகளை நாம் அதை அழைக்கப் போகிறோம். ஆகவே இப்பொழுது நாம் கன்வென்ஷன் பாடத்தாளில் இருக்கிறதான நல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காக்க சுத்த கிருபை என்கிற பாடலை நாம் பாடுவோம். தெரிந்த ஒரு பாடல், நல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காக்க சுத்த கிருபை.
கிருபையினை தாண்டிடுவேன், கிருபையினை நடத்திடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். பேசுகிறோம். வல்ல கிருபை நல்ல கிருபை மறுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை மறுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை கிருபை என்னை காத்திடவே கிருபை என்னை நடத்திடவே கிருபை என்னை காத்திடவே கிருபை என்னை நடத்திடவே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அக்கினி சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினரே என் மொழி கூட தருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினரே அக்கினி சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினரே என் மொழி கூட தருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினரே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினரே என் நெருக்கத்தின் நேரத்தில் அசுங்கின போகாமல் கிருபை தாங்கினரே பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினரே என் நெருக்கத்தின் நேரத்தில் அசுங்கின போகாமல் கிருபை தாங்கினரே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா நல்ல கிருபை நல்ல கிருபை மறுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை நல்ல கிருபை நல்ல கிருபை மறுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை ஜெபிப்போம். நாம் ஆராதிக்கிறதற்காக ஆராதனை நாயகனாக ஆண்டவரை ஆராதிக்கிறதற்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவர் மௌனமாய் இருக்க வேண்டாம். ஆராதனை நேரம் ஒரு ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory to the Lord. Hallelujah. தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக Glory to the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Glory to the Lord. Glory to the Lord. Glory to the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பிதாவே ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆராதிக்கிறோம். ஆவியானவரே இந்த பாடல் எல்லாம் சேர்த்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஏற்று பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பே செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பே செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே
ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம்
பரிசுத்தராய் எல்லாரும் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord. Glory to the Lord. வல்லமையுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். துதிக்கு பரத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்தார். நாம் பேசுகிறவர்கள் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். நாம் விண்ணப்பம் பண்ணினால் அதை கேட்கின்றோம். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியாதி துதியவரே உமக்கு ஸ்தோத்திரம். துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாவே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்று இன்று மேன்று மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Glory to God. Glory to God. கர்த்தர் நம்மோடு கூட உலாவுகிறதை நீங்கள் உணரணும். கர்த்தர் நம்மோடு கூட உலாவுகிறது. கர்த்தருடைய ஆராதனை நமக்குள்ளே இந்த நிமிஷத்திலே அவர் வல்லமை நமக்குள்ளே தந்து வருவது. எல்லா ஆவியானவரை உணர்த்தி பாருங்கள். Praise the Lord. Hallelujah. 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 Glory to God. Glory to God. Hallelujah. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை நடத்தி கொடுக்கிறீர்கள். மத்தியில் இருக்கிற ஜபராஜ் அவர்கள் சொல்லிப்பார். Praise the Lord. Hallelujah, hallelujah. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரப்படாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவரே, உம்முடைய காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இதோ சபைகள் ஒருமித்து கூடியிருப்பது எத்தனை நன்மையாக இருக்கிறது ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, சபை கூடி வருவதை நாங்கள் நாளிலே ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா வழிவாசல்களையும் திறந்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டு இந்த இடத்துல ஆராதிக்கப்படி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு கர்த்தர் விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. நம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. வரங்களினால் நிரப்புவீராக. ஆவியின் கண்களினால் நிரப்புவீராக. நம்முடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பலத்த செய்கைகளை செய்வீராக ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. முந்தைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்ற வார்த்தை முடியாது. இந்த நாட்களிலே ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய மகிமை ஆண்டவரே அளவு கடந்த வேகமாக இறங்க முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உலகெங்கிலும் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனை கர்த்தர் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுவீராக. எல்லா கன மகிமை துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. அப்படியே யாவரும் எழுப்பி நிற்போம். நம்ம மத்தியில் தம்பி ஜெயராஜ் அவர்கள் முன்னதாக வந்து சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தை நமக்காக வாசிக்க சபையார் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். Praise the Lord. பக்கம் 681 ஒன்றிலிருந்து கடைசி வசனம் முடிய நம்ம தம்பி ஜெயராஜ் அவர்கள் வாசிக்க சபையார் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிலும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகியிருப்பேன். யாவரும் உட்காருவோம். ஒருவர் சமாதானம்
சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துக் கொள்ளுங்கள். சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மத்தியிலே பாஸ்டர் அவர்கள் முன்னதாக வந்து சங்கீதத்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இது தாவீது சொன்னதான, தாவீது பாடினதான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துல 3 பகுதியா பிரிக்கலாம். முதல் பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வானங்கள், வானத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக 7ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வேதத்தை குறித்து, கர்த்தருடைய நியாயங்களை குறித்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா இருக்கக்கூடிய வார்த்தை, தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார். சோ 3 பகுதியாக இந்த சங்கீதத்தை பிரிச்சு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கு, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சோ வானங்கள் இருக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா 2 விதங்கள்ல இத சொல்லலாம். ஒன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, வானங்கள் இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, வானங்கள்ல இப்ப செயற்கைக்கோள்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. சோ இன்றைக்கு ஒரு 5 மாதங்கள் வரைக்கும் நம்ம சபை கூடி வரவே இல்லை. இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை எது சுமந்து கொண்டு வந்தது அப்படின்னா, டிவில சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நிறைய பேர் டிவில வந்தாங்க. அதே போல Facebook, YouTube, சோ எல்லாவற்றிலும் ஒரு செயற்கைக்கோளின் மூலமாக வானத்துல தான் அதை என்ன பண்ணிருந்தாங்க, நிலைநிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த செயற்கைக்கோளின் வாயிலாக எல்லா விதமான காரியங்களும் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப இன்றைக்கு வானங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தேவனால் உண்டாக்கப்பட்டதான வானம், அதோட கூட நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுக்கு ஈக்குவலா தேவனால படைக்கப்பட்டவைகளுக்கு ஈக்குவலா ஏதாவது மனுஷனால செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. ஒருத்தரால கூட செய்ய முடியாது. ஒரு சூரியனை நான் படைச்சிட்டேன், அது கடவுள் செஞ்சது தானே, நான் செய்யறேன், யாராலுமே செய்ய முடியாது. தேவனால உண்டாக்கப்பட்டவைகளே. தேவனுக்கு ஈடு இணையா உலகத்துல யாராலும் எதையுமே சாதிக்க முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வானங்கள் அவைகளுக்கு பேச்சு கொடுக்கப்படல இல்லையா, அது சொல்லப்பட்டிருக்கு வானங்கள்ல பேச்சு இல்லை அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே நமக்கு உபயோகப்படக்கூடிய அளவுல வைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, பராக்கிரமசாலியை போல ஓடுகிறதா தன்னுடைய பாதையில. இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களை பார்த்தோம் அப்படின்னா, எதுலையுமே வந்து ஒரு கயிறோ வேற கம்பி எதுவுமே போட்டு கட்டல. ஆனா அது ஒரு நீள்வட்ட பாதையில கரெக்டா சுத்திக்கிட்டே இருக்கு. இது எப்படி அப்படின்னா, அதுவும் தேவனுடைய செயல்கள் தான். பூமி தட்டையா இருக்கு, இல்ல சதுரமா இருக்கு இப்படின்னா சொன்னாங்க. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பூமி உருண்டை அப்படின்னு சொல்லி. அதே போல இன்றைக்கு எல்லா அறிவியல் அறிஞர்களும் ஒத்துக்கிட்டாங்க பூமி உருண்டையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு காரியங்களுமே சரி, இந்த வேதத்துல இல்லாத ஒன்றை யாருமே புதுசா சொல்லல. இந்த வேதம் பொய்ன்னு சொல்லல. அதனாலதான் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் மேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. சோ இந்த வசனத்துல சொல்லப்பட்ட கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அதுல யாராலையுமே குறைவு கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல கூட சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. நீ வந்து இது சரியா செய்யல, சரியா பெருக்கல, சரியா பாத்திரம் கழுவல, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்துல இருந்து ஒருத்தராலையும் ஒரு குறைவை கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான சிறப்பான வேதம் நம்முடைய கைக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய விஷயம். அதோட கூட இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, பேரையை ஞானியாக்குகிறது. சோ இன்னைக்கு உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் அறிவில குறைவுபட்டிருக்காங்க, அவங்களுக்கு அறிவு சரியா இல்லையே, இந்த வயதுக்குரிய அறிவு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். பைபிளை படிக்க சொல்லுங்க. அந்த பிள்ளைகள் விசேஷமானவங்களா இருப்பாங்க. இந்த உலகத்துல ஒருத்தர் விசேஷமா காணப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற எதுவுமே செய்ய வேண்டாம். பைபிள் படிச்சா போதும். இந்த வேதம் உங்களை என்னவா ஆக்கிடும் அப்படின்னா ஞானி ஆக்கிடும். ஈஸியா. இது வந்து நான் சொல்றதுனாலயோ இல்ல வேதத்துல சொல்றதுனாலயோ இல்ல, அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கு வராத ஒருத்தர் சொன்னாங்க, 10 வயசு ஒரு பிள்ளை என்ன சொன்னாலும் உடனே அக்செப்ட் பண்ணுதுன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுது, பைபிள் படிக்கிறதுனால தான் அந்த பிள்ளை செய்யுதுன்னு சொன்னாங்க. இதுவே அதாவது ஆலயத்துக்கு வராதவங்க எப்படி சொல்றாங்க கவனிச்சிருக்காங்க. வேதத்தை படிக்கிறதுனால தான் இந்த பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்னா ஞானியா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை படிச்சோம்னு சொன்னா நம்ம ஞானவான்களா இருப்போம்.
மறந்து போச்சு, இது எனக்கு தெரியல, இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. உங்களுடைய பிள்ளைங்க சிறப்பானவங்களா இருக்கணும் அப்படின்னா இந்த வேதத்தை வாசிக்க சொல்லுங்க. இந்த வேதத்திற்கு ஈடு இல்லையா எதுவுமே, எந்த புத்தகமுமே கிடையாது, எந்த விதமான காரியங்களும் கிடையாது. சோ இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டியதான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கடைசியா 11ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் அவைகளால் 12ஆம் வசனம் படிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சோ இந்த வசனமும் அடுத்த வசனத்தையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 வார்த்தைகளை குறிச்சுக்கோங்க. தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய துவக்கம். நம்ம குழந்தைங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்க எழுதுவாங்க. அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ எல்கேஜியோ சேர்ந்த பிள்ளைங்க உடனே அக்யூரேட்டா எழுதிடுவாங்க அப்படின்னா எழுத மாட்டாங்க. நிறைய தவறுகள் செய்வாங்க. ஏவ ரிவர்ஸ்ல எழுதுவாங்க, அந்த 3 என்பதையும் ரிவர்ஸ்ல எழுதுவாங்க, அப்படியே பின்பக்கமா எழுதுவாங்க, விதவிதமா எழுதுவாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா பிழைகளை செய்யறாங்க. சோ நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு டம்ளர் எடுத்துப்போம், காஃபி எடுத்துப்போம், கீழே கொட்டிடும், நமக்கு தெரியாமே செய்கிறது தான் பிழை. சோ தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்முடைய வாழ்க்கையில பிழைகளை செய்வோம், தெரியாமலே செய்துவோம். ஆனா நான் தெரியாம செஞ்சுட்டேன், திரும்ப செய்யக்கூடாது என்கின்ற உணர்வு வரணும். அந்த உணர்வு வரல என்னன்னா அடுத்தது என்ன செய்வோம் அப்படின்னா மறைவான குற்றங்களுக்கு நம்ம கொண்டு போய் நிறுத்திடுவோம். அந்த ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துவோம். ஒருவேளை இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் தப்பு பண்ணிட்டேன்றது ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல. ஆனா கண்டிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரியான டைமுக்கு வரல அப்படின்னு சொல்லாம நம்ம என்ன பண்றோம், இதுல இருந்து அதுல இருந்து. ஆனா தன்னுடைய பிழை என்ன என்பதை நம்ம என்ன பண்ணிருக்கணும், உணர்ந்திருக்கணும். ஒருவேளை நம்ம மேல சின்ன தப்பு இருக்கும் பொழுதே அதை உணரல அப்படின்னா அடுத்து என்ன செய்வோம் தெரியுமா, மறைவான குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மறைவான குற்றங்கள் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, துணிகரமான பாவங்கள். துணிஞ்சு பாவம் செய்வோம். முதல்ல நம்முடைய பிழைகளை திருத்திக் கொள்ளல அப்படின்னா மறைவான குற்றங்கள். மத்தவங்க எல்லாம் என்ன பார்க்கல, யார் பாத்திர போறா அப்படின்றதான மறைவான குற்றங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உட்படுத்திடுவோம். அந்த மறைவான குற்றங்களை யாருக்குமே தெரியல அப்படின்னு சொன்னா மூன்றாவதாக துணிகரமா பாவம் செய்வோம். யார் பார்த்தா எனக்கு என்ன, யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நான் செய்யறது நான் செய்வேன், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு துணிகரமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா துணிச்சு பாவம் செய்வோம். அடுத்தபடியா சொல்லப்பட்டிருக்கு, அவைகள் என்னை ஆட்டுக்கு இதெல்லாம் இந்த 3மே வேண்டாம். இந்த 3மே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா 4வது பெரும் பாதகம். ஒருவேளை இந்த 3த்துலயுமே நான் பண்ணிட்டேன், ஆனா இந்த 3மே நான் செய்துட்டு இருக்கேன் அப்படின்னா பெரிய பாதக செயல், அடுத்தவங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய காரியங்களை நம்மால செஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ முதல்ல சிறிய தவறு செய்யணுமா, அந்த சிறிய தவறு நான் செஞ்சுட்டேன் அப்படின்றதான உணர்வு இருக்கணும். உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வராது. சோ இது மொத்தமான வேதத்துல இருக்கிற காரியம் நிறைய இருக்கு. சோ டைம் ஓடிட்டு இருக்கனால 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க போய் படிங்க. தாவீது செய்ததான சிறிய பிழை என்ன, மறைவான குற்றம் என்ன, துணிகரமான பாவம் என்ன, அதனால அது எப்படி பெரிய பாதகத்துக்கு வழிவகுத்தது அப்படின்றத வீட்டுல போய் படிச்சு பார்த்து அந்த 4 விதமான காரியங்களை அவர் எப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை தியானம் பண்ணுங்க. கடைசியா இருக்கக்கூடிய வார்த்தை, என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருக்கிறது. சோ என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. சோ லாஸ்டா finish பண்றார். தாவீது finish பண்ணும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும், உங்களுடைய சமூகத்துல பிரீதியா இருக்கும். ஆண்டவரே நீங்க விரும்புற மாதிரியான வார்த்தைகளை உங்களுடைய சமூகத்துல நான் பேசணும். சோ இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறோமா, அடுத்தவங்களுக்கு விரும்புறமான வார்த்தைகளை பேசுறோமா, தேவ சமூகத்துல தேவன் பிரியப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுவோம். அப்ப கர்த்தர் நமக்குரியதான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். சோ இதுதான் இந்த சங்கீத பகுதியில நான் பார்த்திருக்கோம். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை குறித்து நாம் கவனித்திருக்கிறோம். தொடர்ந்து சபையின் அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகிறேன். நமக்கு
இப்போ இந்த அறிவிப்பு முடிந்த உடனே நமக்கு கற்றுடைய வார்த்தைகள் இருக்கும். அதை பெற்ற பின்பு நம்ம லைவ்ல போகிறதுனால உங்களுக்கு சாட்சியும் மற்ற காரியங்கள் காணிக்க பகுதி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது. அது நான் அறிவிப்பு இப்பொழுது சொல்கிறேன். வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நம்முடைய ஆலய ஸ்தலத்திலே நடைபெறும். நமது அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நாம் இதை நடத்துகிறபடியினாலே நீங்கள் முதல் ஆராதனைக்கு வருகிறவர்கள் முதலே பெயர் கொடுத்து விடுங்கள். இரண்டாவது ஆராதனைக்கு வருகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொள்வது உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய முகக்கவசத்தை அணிந்து கொண்டு வர வேண்டும். அடுத்தபடியாக வெளியே உங்களுக்கு சானிடைசர் வைத்து இருக்கிறது, அதை கண்டு நீங்கள் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ட இடங்களிலே நீங்கள் எச்சில் துப்புவதோ சிறுநீர் கழிப்பதோ இப்படிப்பட்டதான காரியங்களை தயவு செய்து பொதுவாக எங்கும் செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு இந்த சபையின் சார்பாக அறிவித்துக் கொள்கிறேன். அதுபோல ஒருவருக்கொருவர் யாரும் கை கொடுத்துக் கொள்ள வேண்டாம். ஒருவர் கட்டி அணைத்துக் கொள்வது இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்தீர்களா, ஜெபித்தீர்களா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய டிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவேளை 9 மணி ஆராதனைக்கு வர முடியாதவர்களாக இருக்கிறீர்களா, 11 மணிக்கு ஆராதனை இருக்கிறது, அதில் கலந்து கொள்ளக்கூடிய உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இன்னொரு முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், உங்களுடைய பாதரட்சைகள் செருப்பு இதெல்லாம் ஒரு செருப்பு மேலே ஒரு செருப்பு போடாதீங்க. அங்கங்கே தள்ளி கீழே வச்சிருங்க, அல்லது உங்கள் வாகனங்களில் வைத்து விடுங்கள். வாகனங்களையும் நெருக்கமாக விட வேண்டாம் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உங்களை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் நமக்கு சொல்லுகின்றதான வழிகாட்டுதல் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை வழிமுறைகளை சொல்லி இத்தனை காலகட்டங்களாக நமக்கு இந்த ஊரடங்கை வைத்திருக்கிறார்கள், நடத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இன்னும் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கிற இந்த மாஸ்க் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் தூய்மையாக சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யூஸ் பண்ணி குப்பையில் போடுறதாக நல்லபடியாக கட்டி அதை குப்பையில் போட்டுங்க. அது கண்ட இடங்களில் நீங்கள் போட வேண்டாம். இதையும் நாங்கள் சபையின் சார்பாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்னும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வருகிற நாட்களில் அறிவிக்கிறேன். யாருக்காக முக்கியமாக உங்கள் வீடுகளில் ஜப கூட்டங்கள் நடத்த வேண்டுமானால் நீங்கள் எங்களுக்கு முன்னதாக அறிவிப்பு பெற்று ஒரு சிலர் மாத்திரமே உங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் ஜெபிக்க முடியும். உங்களுடைய வீட்டை பொறுத்து மிகவும் குறைந்த நபர்கள் தான் உங்களுடைய இல்லங்களிலே ஜெபிக்க முடியும். ஆகவே நீங்கள் பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். மற்ற வருகிற வாரங்களிலே உங்களுக்கு சபையின் அறிவிப்புகளை உங்களுக்கு நேரடியாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தர் வார்த்தைக்கு நேரம் கடந்து போக போகிறோம். நமக்கு கடந்த வாரத்தில் வாக்குத்தத்த ஆராதனை நாம் பெற்றுக்கொண்டோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நமக்காக அந்த தியானத்திற்காக எடுத்துக்கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்பதாக ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கேட்டுள்ளோம். இதை கேட்டுக்கொண்டதான அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவு செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் மனமகிழ்ச்சியாய் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த வாரத்தில் 3 காரியத்தை சொன்னேன். ஒன்று கர்த்தருடைய வேதாகமத்திலிருந்து, அடுத்தது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து, கர்த்தரை தேடுகிறதுல இருந்து என்று சொல்லி 3 காரியங்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் நமக்கு அதிக நேரம் இல்லாததுனால ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சற்று விளக்கமாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தினுடைய மேல் பகுதி 3ஆம் வசனத்துடைய பின்பகுதியை நீங்கள் வாசியுங்கள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான காரியங்களை நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். நமக்கென்று நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்று ஆதாரமாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான் இந்த வார்த்தை, சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் இன்றைக்கு அது வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு அருட்பிரசாதம். இந்த வேதாகமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வேதாகமம் எப்படி நம் கைகளிலே கொடுக்கப்பட்டது, இந்த வேதாகமம் நம் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 119. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வேதம்
என் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இன்றைக்கு எல்லாருடைய இருதயமும் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு சிலருடைய இருதயங்கள் வேறு விதமான காரியங்களினாலே மகிழ்ச்சியா இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். எப்படிங்க? ஒரு சில காரியங்களை தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு அதனால் அவர்கள் மகிழ்ச்சியா இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வேதம் எனக்கு எப்படி இருக்கிறதா? மன மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு எல்லா வாலிபர்களை கேட்டாலும் எல்லா வயதானவர்களை கேட்டாலும் சொல்கின்ற ஒரே காரணம், ஏன் என் மனதில் நிம்மதி இல்லை, எனக்கு துக்கம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கைக்கு சமாதானம் இல்லை, அதனாலே நான் இதை செய்கிறேன், இதற்காக நான் அந்த காரியங்களை செய்தேன்னு சொல்லி பலவிதமான காரியங்களை நமக்கு என்று நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வாசிக்கலாமா? அதே 119 சங்கீதம் 162 165 வசனங்கள் எடுத்து வாசிங்க. 165 வாசிக்க போதும். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களினாலே நாம் இடறுகிறோம், தடுமாறுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு கிஃப்ட் தாங்க வேதாகமம். இன்னைக்கு நீங்கள்லாம் உங்க கைகள்ல வேதாகமத்தை எளிய முறையிலே வாங்கி கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் கையில பைபிள் இருக்கு? எத்தனை பேர் கையில பைபிள் வச்சிருக்கிறீங்க? ஆலயத்துக்கு வரும்பொழுது பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு வேதாகமும் கிடைக்க கூடாததான பஞ்சகாலம் வரப்போகுது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேதமே கிடைக்கல. ஆனால் நாம தான் பாக்கியப்பட்டவர்கள். இந்த தாவீது இந்த வேதாகமத்தை குறித்து இவ்வளவு நேசமாய் சொல்லுகிறார். 1ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறாரு. அவருக்கு இந்த வேதாகமம் கிடைக்கலங்க. அவருக்கு இந்த வேதாகமம் கிடைக்கல. நமக்கு தான் இந்த வேதாகமம் கிடைத்திருக்கிறது. இந்த வேதாகமத்தினுடைய சிறப்புகளை மாத்திரம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வேதாகமம் 66 புத்தகங்களை கொண்டது. இந்த வேதாகமத்தை நமக்கு கொடுக்கிறதுக்கு சுமார் 40 வேதத்துல சிறந்தவர்கள் என்று அல்ல, படித்தவர்கள் என்று அல்ல, ஞானவான்கள் என்று அல்ல, தேவனுடைய அருளினாலே தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டு உந்தப்பட்டு சொல்லப்பட்டதான 40 தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற புத்தகங்கள், பலவிதமான கவிதைகள், பலவிதமான காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஞானவானாலோ அல்லாவிட்டால் ஒரு அறிவாளியாலோ ஒரு விஞ்ஞானியினாலோ எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இது ஒரு மீன் பிடிக்கிறவர் எழுதியிருக்கிறாரு, ஒரு சயின்டிஸ்ட் எழுதியிருக்கிறாரு, ஒரு டாக்டர் எழுதியிருக்கிறாரு. இவைகளை எல்லாம் நீங்கள் பல பல காலகட்டங்களில் எழுதப்பட்டதான புத்தகம் தான் இது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இத்தனை வருஷம் ஆரம்பிச்சாங்க, இத்தனை வருஷம் முடித்த புத்தகம் அல்ல. பல 100 ஆண்டுகள் வித்தியாசங்களிலே எழுதப்பட்டதான புத்தகம் இன்றைக்கும் நமக்கு ஜீவன் உள்ளதாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதாகமத்திலே இருக்கிறதான சிறப்புகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வேதாகமத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக பல வேத பண்டிதர்கள் நமக்காக பிரயாசப்பட்டாங்க. உதாரணத்திற்கு மோசேயை சொல்லுகிறேன். மோசே தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை, கற்பனைகளை, சாட்சிகளை, பிரமாணங்களை கொடுப்பதற்காக அவர் 80 நாள் உபவாசம் எடுத்தார். ஆமென். அல்லேலூயா. முதல்ல ஒரு 40 நாள் உபவாசம் எடுத்தார், மீண்டும் ஒரு 40 நாள் உபவாசம் எடுத்தார். 2 கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 2 கற்பனைகளிலே எத்தனை கட்டளைகள் இருந்தது? எத்தனை கட்டளைகள் இருந்துச்சு? இதை நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அமைக்கிறேன். இந்த 10 கட்டளைகள் இருந்ததான வசனத்தை நீங்கள் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். 10 கட்டளைகள் 2 கற்பனைகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நமக்கு பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல இருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். சரிங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சேலஞ்சா கொடுக்கிறேன். வேதத்திலே ஒரே ஒரு இடத்துல இந்த 2 கற்பனைகள் 10 கட்டளைகளை கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பாருங்க. அப்ப இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல கட்டளைகள், கற்பனைகள், சாட்சிகள் இவைகளை எல்லாம் பெறுவதற்கு மோசே 40 நாள் தண்ணீர் குடியாமல் அவர் மேலே மலையின் மேலே உட்கார்ந்து இருந்தார்.
அப்படிப்பட்டதான ஒரு கடுமையான சூழ்நிலையில தான் அவருக்கு அந்த வேதாகமம் கிடைத்தது. இன்னைக்கு நீங்க கடைக்கு போனீங்கன்னா 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய் ஃப்ரீயா பைபிள் கிடைக்குது. இன்னும் சில இடங்களில இந்த பைபிளை கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்கன்னு நம்மள சொல்றாங்க. இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேதாகமம் கிடைப்பதற்காக பல அரிய பெரும் கஷ்டங்களை பெற்றுத்தான் இன்றைக்கு இந்த வேதாகமம் நம் கைகளிலே எளிய முறையிலே கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு இதை நீங்கள் விலை கொடுத்து வாங்கினாலும் இலவசமாய் வாங்கினாலும் உங்கள் வீடுகளிலே இது இருக்குமானால் இது உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மோசே அதை கொண்டு கற்றுக்கொண்டார். எடுத்து வாசிங்க. அதை வெறும் 19ஆம் சங்கீதம். பால் குறைவுள்ளது. பால்ல கூட என்ன இருக்கு? தெளிவானது என்று சொல்லுவாங்க, குறைவற்றது. அடுத்தது கர்த்தருடைய வேதமானது என்ன செய்கிறது? ஆத்துமாவை உயிர் சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சி என்ன செய்கிறதா? சத்தியம். அது என்ன செய்கிறது? பேதையை ஞானியாக்குகிறது. பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் என்னை எவ்வளவு பெரிய படிப்பாளி, ஆனா அவ்வளவு பெரிய படிப்பை என்ன செய்யல, நான் பெருசா நினைக்கல, எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பைத்தியங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாராம், பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக. இன்றைக்கு கர்த்தருடைய சாட்சியானது பெரிய பெரிய ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாக அவர்களை கொண்டு கர்த்தர் அதை கொண்டு மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பேதைகளை அது என்ன செய்கிறதா? ஞானியாக்குகிறது. படிக்கணும், பெரிய படிப்பாளியா இருந்தா தாங்க முடியும்னு அவசியம் இல்லைங்க. கடல் உள்ள வந்துகிட்டு இருக்கு, பூமிக்குள்ளார எல்லா வார்த்தைகளும் வசனத்திலே சொல்லப்பட்டது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனாலும் கர்த்தருடைய வசனங்கள் வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது என்ன செய்கிறதா? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வேதம் சாட்சியானது என்ன செய்கிறது? பேதைகளை ஞானியாக்குகிறது. சத்தியமாய் இருக்கிறது. அடுத்தது வாசிங்க. இல்லங்க, கர்த்தருடைய நியாயங்கள் அது செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இன்னைக்கு இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் பலவித காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பெண்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க சீரியல் பார்த்தா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருது மாஸ்டர். ஆண்களை கேட்டால் எங்களுக்கு சில போதைப் பொருட்களை யூஸ் பண்ணா எங்களுக்கு சந்தோஷம் வருதுன்றாங்க. சில நண்பர்களிடத்துல போனால் சந்தோஷம் வருகிறது. சில விளையாட்டுகளை விளையாடினால், சில வீடியோ கேம்ஸ் விளையாண்டா எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுக்காக பலவித காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? கர்த்தருடைய நியாயங்கள் என்ன செய்கிறதா? செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் ஒன்றும் குறைவுற்றதில்லை. அது எப்பொழுதுமே அது நிறைவானது. அதில் பொய் சேர்க்க முடியாது. அதில் எந்த கட்டுக்கதையும் சேர்க்க முடியாது. ஒரு மனிதனுக்கு ஒன்று, இன்னொரு மனிதனுக்கு ஒன்று என்று சொல்லி நீதி நியாயங்களை அதில் செய்ய முடியாது. கர்த்தருடைய நியாயங்கள் யாராக இருந்தாலும் சரியாய் அது செயல்படும். அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அது என்னையும் வெட்டும், அது உங்களையும் வெட்டும். ஏனென்றால் கர்த்தருடைய நியாயங்கள் அது செம்மையானது. அல்லேலூயா. எப்படிங்க கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டதுங்க? செம்மையானது. அடுத்தது வாசிங்க. கர்த்தருடைய கற்பனை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? தூய்மையானதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். இதுல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு துவைக்கும் போதுதான் தெரியும். திரும்ப நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டா அழுக்கு வரும். அதே போல நீங்கள் எடுத்திருக்கிறதான இது ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் அங்க என்ன உண்டாகுது? தூசி உண்டாகுது. வானம் தூய்மையானது என்று சொல்கிறோம். வானம் முழுவதும் அழுக்காகி இருக்கிறது. தண்ணீர் தூய்மையானது என்று பார்க்கிறோம். அதுல 1008 கிருமிகள் இருக்கிறது. நீங்கள் எதை எடுத்தாலும் அதுல இருக்கிற எல்லாத்திலும் என்ன இருக்குது? அழுக்கு இருக்கு. ஆனால் கர்த்தருடையதான கற்பனைகள் எப்படிப்பட்டது? தூய்மையானது. அந்த கர்த்தருடைய கற்பனைகள் எப்படிப்பட்டதா? கண்களை என்ன செய்கிறதா? அது தெளிவிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு கண்கள் குறைபாடு உள்ளவர்கள் நீங்க கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சீங்கன்னா நம்மளுடைய கண்கள் என்னவாகுமா? பாஸ்டர் நாங்க கண்ணாடி போட்டுதான் பாஸ்டர் அதே படிக்க வேண்டியது இருக்கிறது. படிங்க, நல்லதுதான். ஆனால் நம்மளுடைய இந்த கண்களை குறித்து சொல்லப்படவில்லை. உங்களுடைய மனக்கண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக தேவனுடைய காரியங்களை பார்க்க முடியாதபடிக்கு, தேவனை ருசிக்க முடியாதபடிக்கு, ரசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய மனக்கண்கள் என்ன செஞ்சிருக்கு? பார்வை குறைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடையதான நீதி நியாயங்கள், அவருடைய சாட்சிகள், அவருடைய பிரமாணங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு இந்த வேதத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு காரியத்தை வாசிங்க, பின்னாடி உள்ளது. கர்த்தருடைய நியாயம் எப்படியானதா? உண்மையானது. கர்த்தருடைய நியாயம் என்ன பண்ணுங்களா? உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இதெல்லாம் கர்த்தருடைய வேதத்துக்குள்ள இருக்குங்க. எதுக்குள்ள இருக்கு? கர்த்தருடைய வேதத்துக்குள்ள இருக்கு. ஒரு சிலர் நாவல் படிப்பாங்க. அது நாவல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிறிய குறு நாவல், ஒரு கதை புத்தகம். அந்த கதை புத்தகத்துக்குள்ள ஏதோ 1-2 கதைகள் இருக்கும். ஒன்று கிரைம் நாவலா இருக்கும், இல்லாட்டி காமெடி நாவலா இருக்கும், இல்லைன்னா லவ் ஸ்டோரியா இருக்கும். ஆனால் இங்கே நம்மளுடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய வெளிப்படையான வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது மன நிறைவையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. நீதி நியாயங்கள் உள்ளது, தெளிவானது, கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. இன்னும் இதனுடைய சிறப்பை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதனுடைய கீழ் வசனத்துல வாசிங்க. அவைகள் எப்படி இருக்குதா? நகைக்கடையில இருக்கு பாத்தீங்களா, பெண்கள் எல்லாம் விரும்புவாங்கல்ல பொண்ணு. அந்த பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கிறது. அல்லேலூயா. தங்கத்தை காட்டிலும் விரும்பப்படத்தக்கதாய் கர்த்தருடைய வேத வசனம் இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வேதத்தை குறித்து அக்கறை உள்ளவர்களுக்கு தான் அது எப்படிப்பட்டதா இருக்கிறதா? பொன்னிலும் பசும் பொன்னிலும், மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்கிறது. இன்னும் அதை குறித்து அதுக்கு டேஸ்ட் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படி இருக்குதுன்னா, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளி தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. தேன் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது, அது ஸ்வீட்டானது. அந்த தேன் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே இனிப்பு என்னதுங்க? தேன். சர்க்கரையை நம்ம என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. சிலருக்கு கருப்பட்டி கொடுக்க முடியாது, சிலருக்கு வெல்லம் கொடுக்க முடியாது. ஆனால் பிறந்த குழந்தைக்கு கூட என்ன செய்யலாம்? நாக்குல தேன் வைப்பாங்க. அதுல இருந்து வயசானவங்க வரைக்கும் கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு இனிப்பு என்னதுங்க? தேன். அந்த தேனிலும் தெளி தேனிலும் மதுரமானது ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்லியிருக்கு? கர்த்தருடைய வேதத்தை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டுமா? என்ன செய்யணுங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை நாம மேய்ந்து கொள்ள வேண்டும். அப்படி மேய்ந்து கொள்கிறவர்களுக்கு மன மகிழ்ச்சி வரும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய முகத்துல என்ன உண்டாகணும்? மகிழ்ச்சி இருக்கு. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். இன்னைக்கு நம்மளுடைய முகங்கள் மலர்ந்து இருக்கிறதா, இல்லை துக்கமாய் இருக்கிறதா? மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதானா மகிழ்ச்சி? நம்மளுடைய முகம் மலர்ச்சியா இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிற மற்றவர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்கள் முகத்தை பார்த்த உடனே சொல்ல வேண்டும். நம்ம முகத்தை பார்த்த உடனே அந்த மூஞ்சியா இந்த மூஞ்சியான்னு சொல்லக்கூடாது. நம்மளை பார்க்கும் பொழுது இது தேவனுடைய சாயல் இந்த பிள்ளைகளுடைய முகத்திலே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியா இது நமக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், அதை நாம் வாசிக்க வேண்டும், அதை நாம் சுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாக அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே வந்து அது நீங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ, என்னெல்லாம் வேண்டுதல் செய்கிறீங்களோ அது எல்லாம் அது நிறைவு செய்யும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு கடைசியா சொல்லிடுறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு மோசே கொடுக்கும் பொழுது எடுத்து வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இது வாசிக்கிறதுனால, அதை நேசிக்கிறதுனால, சுவாசிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க. நீயும் உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும் எதுக்காக? நன்றா இருப்பதற்காக. என் பிள்ளை நல்லா இருக்கணுங்க. நான் நல்லா இல்லாம போயிட்டேங்க, நான் படிக்காம போயிட்டேங்க, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் வம்சம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என் பிள்ளைய நான் என்ன செய்யறேன்? கூலி வேலை செஞ்சாகிலும் படிக்க வைக்கிறேன். படிக்க வைங்க, நல்லது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் நன்றாய் இருப்பதற்கும், நீங்கள் நன்றாய் இருப்பதற்கும், உங்கள் சந்ததி நன்றாய் இருப்பதற்கும் நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? வேதாகமத்தை மேய்ந்து கொள்ளணும். பைபிளை நீங்க என்ன செய்யணும்? நல்லா சமைச்சு சாப்பிடணும். பேப்பரெல்லாம் சாப்பிடாதீங்க. அதை வீட்டுல உட்கார்ந்து நல்லா அழகா ரசிச்சு ருசிச்சு அவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் நமக்கு எப்படிப்பட்டவனா இருப்பானா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் எங்க இருக்குங்க? கர்த்தருடைய வேதத்துல. அப்ப அந்த கர்த்தருடைய வேதத்துல 10 காரியம் இருக்கு. 19ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய இதெல்லாம் போட்டு, கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, நியாயங்கள், கற்பனை, கர்த்தருடைய ஞானம்.
இவைகள் அனைத்தும் கர்த்தருடைய புத்தகத்துக்குள்ள இருக்கு. இந்த புத்தகத்தை கொடுக்கிறதுக்காகத்தான் மோசே 40 நாள் உபவாசம் இருந்து மலையின் மேல ஏறினாரு. அவரே உடைச்சு போட்டாரு. இன்னைக்கு கூட நம்ம நிறைய நேரங்கள் ஆண்டவர் மேல கோபம் வந்தா இந்த பைபிளை எரிச்சிடறோம் இல்லையா, கிழிச்சிடறோம் இல்லையா, குப்பையில தூக்கி போட்டுறோம் இல்லையா, மேல தூக்கி போட்டுறோம் இல்லையா. இல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, இது உங்க வீட்டுல உங்க தலைமாட்டில கூட வச்சுக்கோங்க. டெய்லி முத்தமிடுங்கள். டெய்லியும் இந்த வெளியே போறதுக்கு முன்னாடி இதை எடுத்து கையில வச்சு, இது என்னுடைய சொந்த. எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட இந்த மாதிரி பைபிள் பைபிள் பேக்குள்ள வச்சிருப்பாங்க. நானும் ஒரு பைபிள் வச்சிருப்பேன். இந்த வேதாகமம் என் கையில இருந்ததினாலே என்னுடைய வாகனம் தீப்பிடித்து எரிந்த பொழுது என்னை அந்த வாகனத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். என்னையும் என் மனைவி என்னுடைய அத்தானை கர்த்தர் காப்பாற்றினார். ஏன் தெரியுமா? இந்த வேதம் ஆத்மாவை காப்பாற்றுகிறது, என் ஜீவனையும் காப்பாற்றுகிறது. அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேங்க, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 119, 165, 119, 92 வசனம். இந்த வேதம் மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருந்தார் என்ன செஞ்சிருப்பேன்? துக்கத்திலே அழிந்திருப்பேன். இந்த உலகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் அல்ல, பரலோகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள், அவரை நேசிக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். அவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இதுலதாங்க இருக்கு. டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவை தெரிந்து கொள்ளணும்னா அவர் சுயசரிதை படிச்சீங்கன்னா அவரை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த தேவனை குறித்தும், இந்த உலகத்தை குறித்தும், இந்த பூமியை குறித்தும், வானத்தை குறித்தும், அவருடைய சிருஷ்டிப்பை குறித்தும், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் இதை படிச்சு பாருங்க, இதை வாசிச்சு பாருங்க, இதை மேய்ந்து பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சங்கீதம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. நீயும் உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருப்பதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருப்பதற்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கை கொண்டால் நிச்சயமாக நீங்கள் மாத்திரமல்ல, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சந்ததியும் நன்றாய் இருப்பீர்கள், நீண்ட ஆயுளோடு சமாதானத்தோடு இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நாளிலே நாங்கள் எல்லாம் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படி வந்தோம். இன்றைக்கு உம்முடைய கர்த்தருடைய வேதத்தை குறித்தும் அதனுடைய சிறப்புகளை குறித்தும் பார்த்திருக்கிறோம். தேனிலும் மதுரமானது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதான இந்த வேதாகமத்தை எங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, ஆராதனை மீத பகுதிகளிலும் அடுத்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி சொல்லுகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.